அமைச்சர் சந்திரசேகருக்கு இந்த நாட்டினுடைய வரலாறு, தமிழ் மக்களினுடைய வரலாறு எவ்வளவு தூரம் தெரியும் என்பது உண்மையிலே எனக்கு தெரியாது. அமைச்சர் சந்திரசேகருக்கு தெரிய வேண்டும் அம்பாறை மாவட்டத்தில் அம்பாறை எவ்வாறு உருவாக்கப்பட்டது என்று சொல்லி சொன்னால், தமிழ் மக்களுடைய அங்கு அந்த குடியேற்ற அங்குள்ள நீர்ப்பாசன திட்டங்களை கொண்டு வந்து குடியேற்றங்களை உருவாக்கி குடியேற்றங்கள் அனைத்தையும் சிங்கள மக்களுக்கு கொடுத்தது மாத்திரமல்ல, அங்கு ஒரு சில தமிழ் மக்களுக்கு கொடுக்கப்பட்ட குடியேற்ற திட்டங்கள் பிற்பாடு அங்கிருந்த சிங்கள மக்கள் அவர்களையும் அடித்து விரட்டி ஒட்டுமொத்தமாகவே அது இன்றைக்கு சிங்கள மக்கள் 98% சிங்கள மக்கள் வாழ்கின்ற ஒரு பிரதேசமாக அம்பாறை மாற்றமடைந்திருக்கிறது. அதே போல திருகோணமலை மாவட்டத்தில், அதே போல முல்லைத்தீவில், அதே போல வவுனியாவில், இது எல்லாம் விவசாய திட்டம், நீர்ப்பாசன திட்டம் என்ற அடிப்படையில் தான் ஒவ்வொரு அரசாங்கமும் கொண்டு வந்தது. அதே வடிவத்தில் தான் கிபிலோயா திட்டமும் கொண்டு வரப்படுகிறது. இதில் எந்த விதமான மாற்றங்களும் இல்லை. ஆகவே சந்திரசேகர் சொன்னால் அது ஒரு வேத மந்திரம் கிடையாது. சந்திரசேகர் இருக்கக்கூடிய கட்சி இந்த விடயங்களை தொடர்ந்து செய்து கொண்டிருக்கிறது. ஆகவே சந்திரசேகர் எங்களுக்கு சொல்லக்கூடாது. சந்திரசேகர் தனது ஜனாதிபதி, தனது பிரதமர், தனது அமைச்சரவையில் சந்திரசேகர் அங்கு போய் சொல்ல வேண்டும். இது எல்லாத்தையும் நிறுத்தும்படி அவர் சொல்ல வேண்டும். ஆகவே அதனை விடுத்து அவர் தமிழ் மக்களுக்கு வகுப்படுத்த முற்படுவது அவ்வளவு சரியாக இருக்காது. இல்லையென்றால் அவர் முதல் இந்த வரலாறுகளை அவர் தெரிந்து கொள்ள வேண்டும். எவ்வாறு தமிழ் வடகிழக்கு பிரதேசங்கள் என்பது எவ்வாறு சிங்களமயமாக்கப்படுகிறது என்பதை சந்திரசேகர் புரிந்து கொண்டு பேசுவது நல்லது. மணலாறு எல் வலய ஸ்கீம் கொண்டு வரப்பட்ட பொழுது அது தமிழ் மக்களினுடைய பிரதேசங்களை இராணுவத்தினால் பலாத்காரமாக பறித்தெடுக்கப்பட்டு அந்த மணலாறு என்று சொன்ன பிரதேசம் வெளியோயாக பெயர் மாற்றம் செய்யப்பட்டு அங்கு சிங்கள மக்கள் குடியேற்றப்பட்டார்கள். குடியேற்றப்படுகிற பொழுது அது ஒரு மகாபலியினுடைய ஒரு பிரிவு என்று சொல்லியும், மகாபலி நீர் அங்கு வருவதனூடாக அங்கு பெரிய விவசாய அபிவிருத்தி நடைபெற வேண்டும் அந்த சிங்கள மக்களுக்கு உத்தரவாதம் கொடுத்துத்தான் அந்த மக்கள் அங்கு குடியேற்றப்பட்டார்கள். ஆனால் அது குடியேற்றப்பட்டு இப்பொழுது ஏறத்தாழ 40 வருஷங்கள் கடந்து விட்டிருக்கக்கூடிய நிலையிலும் கூட அங்கு மகாபலி நீரும் இல்லை, அந்த மகாபலியிலிருந்து அங்கே நீர் வர மாட்டாது என்பதும் எல்லோருக்கும் தெரிந்த விடயம். மகாபலி அதிகார சபையை சார்ந்த தலைவர்கள் அல்லது அதனுடைய உயர்மட்ட உறுப்பினர்களை பாராளுமன்றத்துக்கு அழைத்து மகாபலி எல் வலயம் பற்றி மங்கள மனசிங்க தெரிவு குழுவில் பேசிய பொழுது அவர்கள் மிக தெளிவாக சொன்னார்கள், மகாபலி எல் ஸ்கீமுக்கு தண்ணி போகக்கூடிய வகையில் மகாபலியில் நீர் இல்லை, ஆகவே எல் வலயத்துக்கு நீர் போக மாட்டாது என்று கூறினார்கள். அவ்வாறு குடியேற்றப்பட்ட சிங்கள மக்களுக்கும் இப்பொழுது நீர் தட்டுப்பாட்டை நீக்குவதற்காக இப்பொழுது கிபில் ஓயா என்று சொன்ன ஒரு புதிய நீர்ப்பாசன திட்டத்தை உருவாக்க முயற்சி செய்கிறார்கள். அந்த கிபில் ஓயா என்ற நீர்ப்பாசன திட்டம் உருவாக்கப்படுமாக இருந்தால் அதில் முக்கியமாக நாங்கள் அது ஏற்கனவே இருக்கக்கூடிய சில பழந்தமிழ் கிராமங்கள், அவர்கள் செய்கை கொண்டுகிற வயல் நிலங்கள், இதைவிட 10,000 ஏக்கருக்கு மேற்பட்ட காடுகள் அளிக்கப்படும். இவையெல்லாம் ஒரு நீரேந்தல் பகுதியாக அந்த அணைக்கட்டினுடைய கிவிலோயா அணைக்கட்டினுடைய நீரேந்தும் பகுதிகளாக இவை அனைத்தும் இருக்கும். இவை அவ்வாறு வருவதனூடாக இப்பொழுது அங்கு இருக்கக்கூடிய அந்த பழந்தமிழ் கிராமங்களும் நீரில் மூழ்குவது மாத்திரமல்லாமல் அவர்களும் இடம்பெயர வேண்டும் என்ற சூழ்நிலைகள் ஏற்படும். ஆகவே இப்பொழுது என்ன நடைபெறுகிறது என்றால், ஏற்கனவே மணலாறு என்று சொன்ன இடத்தில் இருக்கக்கூடிய ஆயிரக்கணக்கான குடும்பங்கள் வெளியேற்றப்பட்டு சிங்கள மக்கள் குடியேற்றப்பட்டது போல இப்பொழுது கிபிலோயா என்ற திட்டத்தை சிங்கள விவசாயிகளுக்கு நீர் கொடுப்பதற்காக தமிழ் பிரதேசத்தில் இருக்கக்கூடிய அங்கிருக்கக்கூடிய பழந்தமிழ் கிராமங்களையும் இடம்பெயர வைத்து அங்கு மீண்டும் ஒரு சிங்கள குடியேற்றத்தை அங்கு கொண்டு வருவதற்கான முயற்சிகளை இந்த அரசாங்கம் மேற்கொண்டு வருகிறது. இது நிச்சயமாக வடக்கு மாகாணம், ஏற்கனவே கிழக்கு மாகாணத்தில் பல்வேறுபட்ட நீர்ப்பாசன திட்டங்கள் கொண்டு வந்து பல்லாயிரக்கணக்கான சிங்கள மக்கள் குடியேற்றப்பட்டிருக்கிறார்கள். இது அம்பாறை மாவட்டத்தில் நடந்திருக்கிறது, திருகோணமலை மாவட்டத்தில் நடந்திருக்கிறது, வவுனியாவில் பதவியா போன்ற இடங்களெல்லாம் அவ்வாறான குடியேற்ற திட்டங்கள் தான் நடந்தது. இப்பொழுது தொடர்ச்சியாக நாங்கள் பார்த்தால் வவுனியா வடக்கில் பல்வேறுபட்ட சிங்கள குடியேற்றங்கள் இந்த யுத்தத்துக்கு பிற்பாடு
கொண்டு வரப்பட்டது. ஆகவே அந்த யுத்தத்துக்கு பிற்பாடு வந்த அந்த குடியேற்ற திட்டங்கள் இப்பொழுது மீண்டும் அங்கு குடியேற்றுவதற்கு இப்பொழுது புதிதாக வந்திருக்கக்கூடிய அரசாங்கம் ஏறத்தாழ 23,500 மில்லியன் ரூபாய்கள் செலவில் 4 வருடங்களுக்குள் இந்த திட்டம் நிறைவேற்றப்பட வேண்டும் என இந்த அரசாங்கம் ஆரம்பித்திருக்கிறது. இந்த அரசாங்கம் இப்பொழுதும் கூட ஜனாதிபதி அண்மையில் யாழ்ப்பாணம் வந்த பொழுதும் கூட நாங்கள் இனவாதிகள் அல்ல, நாங்கள் மதவாதிகள் அல்ல, நாங்கள் எல்லோரையும் சமத்துவமாக நடத்துகின்றோம், தமிழ் மக்களது காணிகள் அனைத்தும் விடுவிக்கப்படும் என்று கூறியவர் இன்று இந்த கிவிலோயா திட்டத்தின் மூலம் இன்னும் தமிழ் மக்களுடைய காணிகளை பறிமுதல் செய்து இல்லாமலாக்குற சூழ்நிலை தான் உருவாக்கப்படுகிறதே தவிர இவர்கள் சொல்வது ஒன்று செய்வது வேறொன்றாக இருக்கின்றது. தமிழ் மக்கள் மத்தியில் வருகின்ற பொழுது இனிக்க இனிக்க பேசுகிறார்கள், தமிழர்களது பிரச்சனைகள் அனைத்தும் தீர்க்கப்படும் என்று பேசுகிறார்கள். ஆனால் நடைமுறையில் நாங்கள் பார்க்கின்ற பொழுது பல்வேறுபட்ட திட்டங்களூடாக சிங்கள பௌத்த மேலாதிக்கத்தை நிறுவுவதற்கான முயற்சிகளைத்தான் மேற்கொண்டு வருகிறார்கள். இவ்வாறான விடயங்களுக்கு எதிராக தமிழ் மக்கள் போராட்டம் நடத்துகின்ற பொழுது அதற்கு இனவாத சாயம் பூசப்படுகிறது. ஏதோ சிங்கள மக்களுக்கு எதிராக நாங்கள் செயற்படுகிறோம் என்ற மாதிரியான ஒரு சாயம் பூசப்படுகிறது. ஆகவே அவர்கள் வெளியில் உலக சர்வதேசத்துக்கும் சரி சிங்கள மக்களுக்கும் சரி என்ன சொல்ல முற்படுகிறார்கள் சொன்னால் தமிழ் மக்கள் இனவாதிகள் என்ற விதமான ஒரு சாயத்தை பூசி தமிழ் மக்களது நிலங்களை பலாத்காரமாக கையெழுத்து அங்கு சிங்கள குடியேற்றங்களை கொண்டு வருவதற்கான நடவடிக்கைகள் தொடர்ந்து நடைபெறுகின்றது. ஆகவே இதற்கு எதிரான போராட்டம் நாளைக்கு 2ஆம் தேதி நெடுங்கேணியில் இந்த போராட்டம் நடக்க இருக்கிறது. இது நாடியன் போராட்டத்துடன் இது முடிவடைந்து விட மாட்டாது. அரசாங்கம் இதனால் ஏற்படக்கூடிய தமிழ் மக்களுக்கு ஏற்படக்கூடிய பாரிய விளைவுகளை சிந்தித்து இந்த திட்டத்தை நிச்சயமாக நிறுத்த வேண்டும். அவ்வாறு நிறுத்தாவிட்டு அங்கு சிங்கள மக்கள் குடியேற்றப்படுவார்களாக இருந்தால் அது நிச்சயமாக இந்த அரசாங்கம் ஏனைய அரசாங்கங்கள் முன்னெடுத்து கொண்டு வந்த அதே விடயங்களை இவர்களும் முன்னெடுப்பதாகத்தான் இருக்கும். ஆகவே தமிழ் மக்கள் மத்தியில் தங்களுக்கு பாராளுமன்ற உறுப்பினர்கள் இருக்கிறார்கள், தமிழ் மக்கள் எங்களுக்கு வாக்களித்திருக்கிறார்கள் போன்ற விடயங்களை கூறி அவர்கள் அதன் காரணமாக தாங்கள் தமிழ் மக்களுக்கு அனைத்தையும் செய்ய இருக்கிறோம் என்ற விதமான கருத்துக்கள் தான் தொடர்ந்து சொல்லப்படுகிறது. அது யாழ்ப்பாணத்தில் சந்திரசேகரா இருக்கலாம், ஜனாதிபதியாக இருக்கலாம், அல்லது பிமல் ரட்நாயக்கா போன்றோராக இருக்கலாம். இவர்கள் எல்லோருமே அவ்வாறு தான் செய்கிறார்கள். ஆனால் நடைமுறையில் பார்க்கிற பொழுது ஒரு பக்கத்தில் காணிகள் விடுவிக்கப்படவில்லை என்பது ஒரு புறம். பல உதாரண வட்டக்கச்சியில் இருக்கக்கூடிய ஃபார்ம் ஸ்கூல் இப்பொழுது யுத்தம் முடிந்து 16 வருஷங்களாகியும் கூட அந்த ஃபார்ம் ஸ்கூல் கூட இன்னும் இராணுவத்தினுடைய கட்டுப்பாட்டில் தான் இருக்கிறது. பல்வேறுபட்ட தென்னந்தோட்டங்கள் அல்லது கஜி ஃபார்ம் போன்ற அனைத்தும் இன்னும் இராணுவத்திடம் தான் இருக்கின்றது. வன்னி பிரதேசத்தில் ஏறத்தாழ 35,000 ஏக்கர் இன்னும் ஒரு பிரயோசனமான அதாவது கஜி ஃபார்ம், கோகனட் ஃபார்ம் போன்ற பல்வேறுபட்ட பண்ணைகள் அனைத்தும் இன்னும் அவர்கள் வைத்து அதன் மூலம் அவர்கள் தங்களது பொருளாதாரத்தை வளர்த்துக் கொள்கின்ற ஒரு போக்கைத்தான் நாங்கள் பார்க்கின்றோம். ஆகவே இந்த வகையில் நாளைய தினம் 2ஆம் தேதி நெடுங்கேணியில் நடைபெற இருக்கக்கூடிய தமிழ் மக்களை மிக மிக பாதிக்கக்கூடிய தமிழ் மக்களினுடைய இனப்பரம்பலை மாற்றி அமைக்கக்கூடிய இவ்வாறான குடியேற்றங்களை நிறுத்த வேண்டும் என்ற கோரிக்கையை முன்வைத்து அங்கு ஒரு போராட்டம் நடைபெற இருக்கிறது. ஆகவே அனைத்து தமிழ் மக்களும் அதில் முக்கியமாக கலந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால் படிப்படியாக நாங்கள் எமது காணிகளை தொடர்ச்சியாக இழந்து வருகிறோம். கிழக்கு மாகாணத்தில் மிக பெரிய அளவிலான காணிகள் இழக்கப்பட்டிருக்கிறது. இப்பொழுது வடக்கு மாகாணத்திலும் அந்த விடயங்கள் பல்வேறுபட்ட இடங்களில் முல்லைத்தீவில், வவுனியாவில் ஏற்கனவே நடந்து முடிந்தது போக இப்பொழுது தொடர்ந்தும் அந்த விடயங்கள் நடைபெறுகிறது. ஆகவே இவற்றை நிறுத்துவதற்கு நாங்கள் அனைவரும் ஒன்று சேர்ந்தால்தான் இவற்றை நிறுத்துவதற்கான முனைப்பை காட்டலாம். அனைவரும் ஒன்று சேர்ந்து நாங்கள் குரல் கொடுப்பதன் ஊடாகத்தான் கொழும்பில் இருக்கக்கூடிய தூதுவர்களோ அவர்களோ கூட என்ன நடைபெறுகிறது என்பதை பார்ப்பார்கள். ஆகவே அந்த வகையில் அனைத்து மக்களும் இதற்கு ஆதரவாக செயற்பட வேண்டும், இதில் கலந்து கொள்ள வேண்டும் என்று ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணியின் சார்பாக நாங்கள் கேட்டுக்கொள்ள விரும்புகின்றோம். அதே போன்றுதான் வருகிற 4ஆம் தேதி இலங்கையினுடைய சுதந்திர தினம். இலங்கையுடைய சுதந்திர தினத்தை எப்பொழுதும் தமிழ் மக்கள் தங்களுக்கு கிடைத்த சுதந்திரமாக கருதியது கிடையாது.
72ஆம் ஆண்டு குடியரசாக மாறிய பொழுதோ அந்த குடியரசு யாப்பு என்பது அந்த குடியரசு யாப்பு வந்தனால் கரிநாளாக பிரகடனம் செய்யப்பட்டது. அதே போல சுதந்திர தினத்தையும் தொடர்ச்சியாக தமிழ் மக்கள் சுதந்திர தினத்தில் எப்பொழுதும் அவர்கள் கலந்து கொள்வது கிடையாது. அது ஒரு அரசாங்கத்தினுடைய ஒரு அந்தஸ்து பெற்ற ஒரு நிகழ்வாக இருக்கிறதே தவிர தமிழ் மக்கள் கலந்து கொண்டு எங்கள் நாட்டுக்கு சுதந்திரம் கிடைத்தது என்று அவர்கள் எப்பொழுதும் சிந்தித்தது கிடையாது. இப்பொழுது நாங்கள் பார்த்தோம் என்று சொல்லி சொன்னால் இந்த சுதந்திர இலங்கையில் இன்னும் தமிழ் மக்களுக்கான பல்வேறுபட்ட பிரச்சனைகள் தொடர்ந்து இருந்து கொண்டுதான் இருக்கிறது. பயங்கரவாத தடை சட்டத்தை நீக்குவதாக கூறினார்கள். ஆனால் இப்பொழுது புதுவிதமான ஒரு பயங்கரவாத தடை சட்டம், அதாவது அரசை காப்பாற்றுவதை நோக்கமாக கொண்டு அதனை பாதுகாப்பதற்கான ஒரு பயங்கரவாத எதிர்ப்பு சட்டம் என்று ஒன்றை கொண்டு வருகிறார்கள். யாருக்கு எதிராக அரசை காப்பாற்றப் போகிறார்கள்? மக்கள் அரசுக்கு எதிராக குரல் கொடுத்தால் அல்லது மக்கள் அரசுக்கு எதிராக போராடினால் அவர்களை கைது செய்வதற்கான ஒரு சட்டம். அது முன்னர் இருந்த பயங்கரவாத சட்டத்திலும் விட மிக மோசமான ஒரு சட்டத்தை கொண்டு வர முயற்சிக்கிறார்கள். அதே போல தொடர்ந்து நான் ஏற்கனவே கூறியது போன்று காணிகள் தொடர்ந்தும் விடுவிக்கப்படாமல் தான் இருந்து கொண்டிருக்கிறது. புதிய அரசாங்கத்திலும் அதுதான் நிலவரமாக இருக்கின்றது. அதே போல ஒரு சொற்பமாக இருக்கக்கூடிய மிச்சம் சொச்சமாக இருக்கக்கூடிய அரசியல் கைதிகளை விடுவிப்பது கூட இந்த அரசாங்கம் ஒரு அங்குலந்தானம் அந்த விஷயத்தில் முன்னேற்றத்தை கண்டதாக இல்லை. அதே போல இப்பொழுது கிவிலோயா குடியேற்ற திட்டம் அல்லது தொடர்ச்சியாக இராணுவம் ஒரு இடத்தை விடுவதாக கூறினால் இன்னும் ஒரு இடத்தை இராணுவம் கைப்பற்றுகின்ற நிலைமைகள் தான் இன்னும் ஆக்கிரமிக்கின்ற நிலைமைகள் தான் இன்னும் இருக்கின்றது. ஆகவே இவை எல்லாவற்றையும் சுட்டிக்காட்டி தமிழ் மக்களுக்கு இந்த நாட்டில் உண்மையான சுதந்திரம் தமிழ் மக்களுக்கு இல்லை. தமிழ் மக்கள் இன்னும் ஒரு அடக்கப்பட்ட இனமாக ஒடுக்கப்பட்ட இனமாக இன்னும் அரசாங்கத்தினுடைய அடக்குமுறைகளுக்கு உட்பட்ட ஒரு இனமாக தொடர்ந்து இருக்கின்றார்கள். அவர்களது குடிசன பரம்பல் என்பது மாற்றப்படுகிறது, அவர்களது காணிகள் என்பது பறிமுதல் செய்யப்படுகிறது. ஆகவே இவற்றை தொடர்ச்சியாக வெளிப்படுத்தும் முகமாக இந்த சுதந்திர தினம் என்பது தமிழ் மக்களுடைய கரிநாள் என்பதை பல்கலைக்கழக மாணவர்கள், யாழ்ப்பாண பல்கலைக்கழகம், மட்டக்களப்பு கிழக்கு பல்கலைக்கழகம் போன்ற பல்கலைக்கழக மாணவர்கள் ஒன்று திரண்டு கிளிநொச்சியிலும் யாழ்ப்பாணத்திலும் இந்த நாட்களை இந்த சுதந்திர தினத்தை கரிநாளாக அனுஷ்டிக்கும்படி கோரிக்கைகளை முன்வைத்திருக்கிறார்கள். அது தொடர்பாக பல்வேறுபட்ட அரசியல் கட்சிகள் அவர்களுடனும் அவர்கள் பேசி வருகின்றார்கள். பல்வேறுபட்ட சமூக அமைப்புகள், சிவில் அமைப்புகளுடனும் பேசியிருக்கிறார்கள். ஆகவே ஒட்டுமொத்தமான மக்களும் வடக்கிலோ அல்லது கிழக்கிலோ நடைபெறுகின்ற இந்த அரசாங்கத்தினுடைய நிகழ்ச்சி நிரலில் இருக்கக்கூடிய இந்த சுதந்திர தினம் என்பதை எதிர்த்து அது ஒரு கரிநாளாக அதை நாங்கள் பிரகடனம் செய்ய வேண்டும். ஆகவே அன்றைய தினம் நான் ஏற்கனவே குறிப்பிட்ட பல்வேறுபட்ட விதமான அடக்குமுறைகள் இந்த அரசாங்கம் குறைந்தபட்சம் அவற்றை மாற்றி அமைத்து நாங்கள் எல்லோரும் ஒரு சமத்துவமாக இருக்கிறோம் என்ற வாய்மொழி மூலம் இல்லாமல் நடைமுறையில் காட்டுவதற்கான முயற்சிகளை மேற்கொண்டால் அடுத்து வரும் சுதந்திர தினங்களாவது வேறு விதமாக மாற்றம் அடையலாம். ஆகவே அரசாங்கம் அந்த வகையில் அதற்கான முயற்சிகளை செய்ய வேண்டும். அவ்வாறான ஒரு தமிழ் மக்களுக்கு எதிரான அந்த நாளை ஒரு கருநாளாக பிரகடனப்படுத்தக்கூடிய நாளில் அந்த நாளிலும் மக்கள் அனைவரும் ஒன்று திரண்டு தமது எதிர்ப்புகளை இந்த அரசாங்கத்துக்கு தெரிவிக்க வேண்டும் என்று ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணி சார்பாக கேட்டுக்கொள்ள விரும்புகிறேன். இந்த கிவிலோயா போராட்டத்துக்கு தமிழ் கட்சிகள் தமிழ் மக்களை பிள்ளையா வழிநடத்துறேன்னு சொல்லி அமைச்சர் சந்திரசேகர் சொல்லியிருந்தேன். இது சம்பந்தம் அமைச்சர் சந்திரசேகருக்கு இந்த நாட்டினுடைய வரலாறு, தமிழ் மக்களினுடைய வரலாறு எவ்வளவு தூரம் தெரியும் என்பது உண்மையிலே எனக்கு தெரியாது. அமைச்சர் சந்திரசேகருக்கு தெரிய வேண்டும் அம்பாறை மாவட்டத்தில் அம்பாறை எவ்வாறு உருவாக்கப்பட்டது என்று சொல்லி சொன்னால் தமிழ் மக்களுடைய அங்கு அந்த அங்குள்ள நீர்ப்பாசன திட்டங்களை கொண்டு வந்து குடியேற்றங்களை உருவாக்கி குடியேற்றங்கள் அனைத்தையும் சிங்கள மக்களுக்கு கொடுத்தது மாத்திரமல்ல, அங்கு ஒரு சில தமிழ் மக்களுக்கு கொடுக்கப்பட்ட குடியேற்ற திட்டங்கள் பிற்பாடு அங்கிருந்த சிங்கள மக்கள் அவர்களையும் அடித்து விரட்டி ஒட்டுமொத்தமாகவே அது இன்றைக்கு சிங்கள மக்கள் 98% சிங்கள மக்கள் வாழ்கின்ற ஒரு பிரதேசமாக அம்பாறை மாற்றமடைந்திருக்கிறது. அதே போல திருகோணமலை மாவட்டத்தில், அதே போல முல்லைத்தீவில், அதே போல வவுனியாவில் இது எல்லாம் விவசாய திட்டம், நீர்ப்பாசன திட்டம் என்ற அடிப்படையில் தான் ஒவ்வொரு அரசாங்கமும் கொண்டு வந்தது. அதே வடிவத்தில் தான் கிவிலோயா திட்டமும் கொண்டு வரப்படுகிறது. இதில் எந்த விதமான மாற்றங்களும் இல்லை. ஆகவே சந்திரசேகர் சொன்னால் அது ஒரு வேத மந்திரம் கிடையாது. சந்திரசேகர் இருக்கக்கூடிய கட்சி இந்த விடயங்களை தொடர்ந்து செய்து கொண்டிருக்கிறது.
ஆகிய சந்திரசேகர் எங்களுக்கு சொல்லக்கூடாது. சந்திரசேகர் தனது ஜனாதிபதி, தனது பிரதமர், தனது அமைச்சரவையில் சந்திரசேகர் அங்கு போய் சொல்ல வேண்டும். இது எல்லாத்தையும் நிறுத்தும்படி அவர் சொல்ல வேண்டும். ஆகவே அதனை விடுத்து அவர் தமிழ் மக்களுக்கு வகுப்படுக்க முற்படுவது அவ்வளவு சரியாக இருக்காது. இல்லையென்றால் அவர் முதல் இந்த வரலாறுகளை அவர் தெரிஞ்சு கொள்ள வேண்டும். எவ்வாறு தமிழ் வடகிழக்கு பிரதேசங்கள் என்பது எவ்வாறு சிங்களமயமாக்கப்படுகிறது என்பதை சந்திரசேகர் புரிந்து கொண்டு பேசுவது நல்லது. கிவிலோயா திட்டத்துக்கு எதிராக வவுனியா நெடுங்கேணியில் நாளைய தினம் இடம்பெறவுள்ள போராட்டத்துக்கு ஆதரவாக ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணியின் ஊடக பேச்சாளர் சுரேஷ் பிரேமச்சந்திரன் யாழ் ஊடக மையத்தில் இன்றைய தினம் ஊடக சந்திப்பொன்றை நடத்தினார். இதேவேளை எதிர்வரும் பிப்ரவரி 4ஆம் தேதி சுதந்திர தினத்துக்கு எதிராக பல்கலைக்கழக மாணவர்களால் முன்னெடுக்கப்படவுள்ள வடக்கு கிழக்கு தழுவிய போராட்டத்திற்கும் ஆதரவு வெளியிட்டார்.